வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார்ச்சூன். இந்த வீடியோவில் கிளாஸ் 6ல் டேர்ம் 1 அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி லெசனோட தன்மையினை அறிவோங்கிற லெசனோட டூயூனோ கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியுமாவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேகாலயாவில் உள்ள மவுசின்ட்ரம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். மேகாலயா மவுசின்ட்ரம் அதிக மழை பொழியும். ராஜஸ்தான் ஜெய்சல்மார் குறைவான மலைப்பகுதி. அதே தான் இங்கிலீஷில் மவுசின்ட்ரம் மேகாலயா ஹையஸ்ட் ரெயின்ஃபால், ஜெய்சல்மர் ராஜஸ்தான் லோயஸ்ட் ரெயின்ஃபால்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் 22 மொழிகளை அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் 8th ஸ்கெட்யூலில் 22 லாங்குவேஜை அஃபிஷியல் வேஜாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. 2004 முதல் செம்மொழியாக தமிழ் மொழியை அறிவிச்சிருக்காங்க. 2004 தமிழை ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2024 மொத்தம் 6 செம்மொழிகள் இருக்குது, 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எதுன்னா சான்ஸ்கிரிட்டு. தமிழுக்கு அப்புறம் சான்ஸ்கிரிட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. சான்ஸ்கிரிட்டுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் சான்ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் கன்னடா அண்டு தெலுங்குவை 2008 செம்மொழியாக அனௌன்ஸ் பண்ணாங்க. 13 மலையாளத்தை கிளாசிக்கல் லாங்குவேஜை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 14 ஒடியாவை கிளாசிக்கல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுதான் லாஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ண கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஸோ அன்டில் 2024 கரண்ட்டாக மொத்தம் 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. about 60% ஆஃப் த டோட்டல் எபிகிராஃபிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் இந்த ஏஎஸ்ஐ கண்டுபிடிச்சது மொத்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் 60% தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கிரிப்டோட லாங்குவேஜ் தமிழில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்திய தொல்லியல் துறையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்களில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதுங்கிறாங்க. அது பெரும்பாலானவை தமிழ் மொழியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, விஏ ஸ்மித் இந்தியாவை எத்னாலஜிக்கல் மியூசியம்னு சொல்லியிருக்காரு. விஏ ஸ்மித் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெரைட்டி ஆஃப் ரேஷியல் டைப்ஸ் எக்ஸிஸ்ட். பல்வேறு இன மக்கள் இருக்கிறங்காட்டி இந்தியாவை எத்னாலஜிக்கல் மியூசியம், இனங்களின் அருங்காட்சியகம்னு விஏ ஸ்மித் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் இருக்க நாட்டுப்புற நடனங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் தையம், மோகினி ஆட்டம். பஞ்சாபில் பஹன்கார். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தும்ஹால். குஜராத்தில் கார்பா அண்ட் தாண்டியா. ராஜஸ்தானில் கல்பேலியா, ஜோம்பர், கூம்பர். உத்தரப்பிரதேஷில் ரஸ்லீலா, சோலியா. அசாமில் பிஹு. இது ஆல்ரெடி பார்த்து மிஸ்டேக்கன்னா திரும்ப கொடுத்துட்டேன். இந்தியா இஸ் நோன் அஸ் அ யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமைன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னார்னா, நம்மளுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஐயா சொல்லியிருக்காரு. எதுலன்னா அவரோட புக் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புக்கில் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த லெசனுக்கு வேணும்னா நான் ஃபர்தராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ உங்கள் ஸ்டடியை நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது குரூப் 1க்கும் குரூப் 2க்கும். ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் கண்டினியூ ஸ்டடியும். தேங்க்யூ.